நீ என் போனை வாங்காம போ, பாரு பார்க்காம போ, ஆனா நான் போனை ரிலீஸ் பண்ணி ஆவேன் அப்படின்னு வரிசையா போனை டெக்னோ லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில டெக்னோ கேமான் 15 ப்ரோ அப்படின்ற இந்த போனை இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க, ஒன்லி ஃபார் ஆஃப்லைன் மார்க்கெட் அப்படின்றத. இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாய்க்கு பாப்அப் கேமரா, குவாட் கேமரா செட்டப், ஃபுல் வியூ ஸ்கிரீன் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த போன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை இந்த வீடியோல நான் பார்க்கலாம். அது கூடவே அன்பாக்சிங்க பார்க்கலாம். இப்போ இந்த போன் அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என் கையில் என்ன இருக்கு அப்படின்றத யாராவது கவனிச்சிங்களா? கவனிக்கல அப்படின்னா பக்கத்திலேயே காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ரியல்மியோட ஸ்மார்ட் பேண்ட். இந்த ஸ்மார்ட் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து மார்ச் 6ஆம் தேதி நம்மளோட டெக் பாஸ் யூடியூப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் பேண்டுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்றது சொல்லுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்றத. இப்போ இந்த ஸ்மார்ட் போனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்சிங் முன்னாடி இந்த டெக்னோவோட கம்பெனி பத்தி சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட்லி இவங்க வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டை தான் கவர் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா ஆஃப்லைன்ல தான் நிறைய பேர் போனை பத்தியே தெரியாம டக்கு டக்குன்னு வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. அதுக்கு மேபி கூட இருக்கலாம். அந்த வகையில டெக்னோல வந்து கேமான் 15 ப்ரோ அப்படின்ற ஒரு போனை இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. 15 அப்படின்ற போன் லான்ச் பண்ணிருக்காங்க. நமக்கு ரிவ்யூ வரல, அது வந்தா என்ன வராட்டின கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே போன் மாதிரி தான் இருக்கு. இந்த போனோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாய்க்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பாக்ஸ் ஓபன் பண்ணி சொல்றேன். முன்னாடியே இந்த போனோட பிக்சர் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா அப்படின்னா எல்லா போன் மாதிரி மேல ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள 12+1 13 மாசம் வாரண்டிக்கான கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த போனுக்கான ஒரு டிபியூ கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஃப்ரோஸ்டர் மாதிரி கொடுத்திருக்காங்க. பார்க்க கொஞ்சம் லுக் நல்லா இருக்கு, நல்ல கிரிப்பாவும் இருக்கு. அதுக்கடியில பார்த்தோம்னா இந்த டெக்னோ கேமான் 15 ப்ரோ வந்து கொடுத்திருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு அப்படியே விவோவோட V15 ப்ரோ மாதிரி இல்லை, அதை அப்படியே டிட்டோவா போட்டு வச்சிருக்காங்க. V15 ப்ரோக்கு ஒரு தம்பின்னு சொன்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஆனா V15 ப்ரோ அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை ராஜா. வெறும் லுக் மட்டும் தான் V15 ப்ரோ. உள்ள இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் கிரேட் தான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை அடுத்து சொல்றேன். அதுக்கடியில பார்த்தோம் அப்படின்னா இந்த போனுக்கான சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB தான். 15,000 ரூபாய்க்கு மைக்ரோ USB-யா? எல்லாருமே டைப் சி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த போனுக்கான ஒரு நார்மல் வால் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. சோ 15,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதுல கிடையாது, நார்மலா தான் சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு அடியில பார்த்தோம் அப்படின்னா வேற எதுவுமே இல்ல. ஆனா போன் பாக்ஸ் சைடுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் போட்டிருக்காங்க, ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். சோ ஆஃப்லைன்ல டெக்னோ ஓரளவு நல்லா தான் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஏன்னா எந்த கம்பெனியுமே கொடுக்காத ஒரு விஷயத்தை டெக்னோ வந்து கொடுக்குறாங்க. ஒரு தடவை ஸ்கிரீன் தெரியாமையோ தெரிஞ்சோ நம்மளோட போனோட ஸ்கிரீன் உடஞ்சு போச்சு அப்படின்னா ஸ்கிரீனுக்கு எந்தவித சார்ஜஸும் நாங்க வாங்க மாட்டோம், வெறும் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்காக நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா இந்த போனோட டிஸ்ப்ளே சுத்தியல வச்சு உடைச்சு சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் உண்மையாலுமே ஃப்ரீயா ஸ்கிரீனை ரீப்ளேஸ் பண்ணி தராங்களா, எதுவும் சார்ஜ் பண்றாங்களா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கான ஒரு தனி வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. நீங்க போய் ஓட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க, வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ நான் ரிஸ்க் எடுத்து கூட பண்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க. இப்போ இந்த போன் பத்தி பார்க்கலாம். போனோட லுக் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி வைஸ் நல்ல பில்ட் பண்ணிருக்காங்க. ஆனா லுக் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி விவோவோட V15 ப்ரோ அதுல தான் அப்படியே டிட்டோவா எடுத்திருக்காங்க. ரெண்டு போனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுல இன்னொரு ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கம்பெனி இன்னொன்று இருக்கு, இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு. இன்ஃபினிக்ஸ்ல S5 ப்ரோ அப்படின்ற ஒரு போன் அடுத்து லான்ச் ஆக போகுது. அது ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள தான் வரப்போகுது. அது ஆன்லைன். கிட்டத்தட்ட எல்லாமே அந்த போன்லயும் ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஒரே போனை ரிலீஸ் பண்ணி வேற வேற பேர் வச்சுக்கிறாங்க இந்த கம்பெனிஸ். இது எல்லாருமே பண்றாங்க, டெக்னோ அண்ட் இன்ஃபினிக்ஸும் பண்றாங்க அப்படின்றத இங்க தெளிவுபடுத்திக்கிறேன். அந்த போனும் கிட்டத்தட்ட பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த டெக்னோவோட கேமான் 15 ப்ரோல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல 6.53 இன்ச்ல ஒரு ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிஸ்ப்ளேல என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படினா சொல்ல, ஆனா இது ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே. டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு கலர்ஸ் ஓரளவு பரவலாம தான் இருக்கு. ஆனா அவுட்டோர்ல யூஸ் பண்ணோம் அப்படினா செம்ம பிரைட்டா இருக்கு. சோ டிஸ்ப்ளே குவாலிட்டி நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் பேக்ல பார்த்தோம் அப்படினா ஆல்ரெடி சொன்ன மாதிரி V15 ப்ரோவோட அதே டிசைன் தான். பின்னாடி பார்த்தோம்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. இதுல எனக்கு என்ன கடுப்பு அப்படினா ஸ்பெசிஃபிகேஷன் அனுப்புறப்ப 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா அவ்வளவுதான் அனுப்புறாங்க. சோ வேற என்னென்ன கேமரா என்னென்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற எதுவுமே தெரியல. சோ இப்போதைக்கு நான் பார்த்த வர பாத்தீங்க அப்படினா ஒரு மெயின் கேமரா 48 மெகா பிக்சல், அப்புறம் ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ், அப்புறம் ஒரு டெப்த் சென்சார், ஒரு லோ லைட் சென்சார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எது கொடுக்குறாங்க அப்படின்றது, ஏன்னா லோ லைட்ல நல்லா போட்டோ எடுத்தா தானே இந்த சென்சாருக்கே ஒரு மரியாதை. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இந்த கேமரா பத்தி பேசுறதுக்கும் ஓகே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு, பெருசா நார்மல் அப்படின்ற ரேஞ்சு கூட இல்ல. சோ கேமரா போட்டோஸ் ஓகே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. அண்ட் செல்ஃபி அப்படின்னு பார்த்தோம்னா 15,000 ரூபாய்க்கு நாங்க பாப்அப் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆஃப்லைன் மார்க்கெட்ல. சோ இந்த செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வேற லெவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பரவாயில்ல.
ஓகே நார்மல் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. மிச்சபடி பெருசா இதை பத்தி ஆகும்னு சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் கிடையாது. ஏஆர் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, போர்ட்ரேட்ல போட்டோ எடுத்துக்கிற முடியும், இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மிச்சபடி இந்த கேமரால பெருசா சொல்றதுக்கு எந்த ஃபீச்சரும் கிடையாது. அதுக்கப்புறம் பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 4000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்றதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங்கும் பார்த்தோம்னா ஸ்லோவா தான் இருக்கும், ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த போன்ல கிடையாதுப்பா. அதுக்கப்புறம் சிம் கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2 சிம் கார்டு, ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும். டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெமரின்னு பார்த்தோம்னா 6GB RAM 128 GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் இந்த 15000 ரூபாய்க்கு கரெக்டாக கொடுத்த மாதிரி இருக்கு. அது போக இந்த பாப்அப் டிசைன், அதுவும் V15 Proல தான் ஆட்டே போட்டாங்க, இவங்க நம்ம புதுசாக கொண்ட மாதிரி இருக்கு. ஸோ இந்த பிரைஸுக்கு இவங்க புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி வேணா சொல்லிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு போனுக்கு ரொம்ப முக்கியமானது ப்ராசஸர். MediaTek Helio P35 கொடுத்துருக்காங்க. என்னங்கடா அது அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல இந்த டிசைன் யாருமே கொடுக்கல, அதனால தான் பிரைஸ் கட் ஆகி ப்ராசஸர்ல இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த செக்மெண்ட்டுக்கு இதோட செம்மையான ப்ராசஸர் Snapdragon 730G கூட ஒரு 1000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ ப்ராசஸிங்ல எப்பயும் போல டெக்னோ சொதப்பிட்டாங்க. எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட ஓரளவு நல்லா பண்ணிட்டே வருவாங்க, ஆனா ப்ராசஸர்ல சொதப்புவாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவையும். இந்த ப்ராசஸர் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய் போன்ல இருக்கு அப்படின்னா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் இன்னொரு போன் சொன்னேன்ல, அதுலயும் இதே ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஸோ அப்படி பாக்குறப்ப இதோட ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேமிங்க்குலாம் அந்த அளவுக்கு செட் ஆகாது. சின்ன சின்ன கேம் விளாண்டுக்கலாம், பப்ஜி விளாண்டோம் அப்படின்னா லேக் ஆக தான் செய்யும். ஆனா நார்மல் யூசேஜ் பண்றது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியா செக்யூரிட்டிக்கு பார்த்தோம்னா இது ஒரு LCD டிஸ்ப்ளே அப்படின்ட்டா கண்டிப்பா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஓரளவு பர்ஃபெக்ட்டா தான் ஒர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா பாப்அப் கேமரா மேல வந்து ஃபேஸ் அன்லாக் பண்ணிட்டு கீழே போறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதுவும் நைட் டைத்துல ஃபேஸ் அன்லாக் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அக்யூரசி இல்ல. அதுக்கப்புறம் OS அப்படின்னு பார்த்தோம்னா ஹை OS மேல Android 10 கொடுத்திருக்காங்க. இந்த போனோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லுக் பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்கு. ஒரு 15000 ரூபாய்க்குள்ளேயே இந்த லுக்ல ஒரு ஹையர் அண்ட் போன் மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இல்ல பர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்கணும், கேமராக்காக வாங்கணும் அப்படின்னா இதை விட நல்ல சாய்ஸ் இருக்கு, வந்துகிட்டும் இருக்கு, லான்ச் ஆகவும் போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் என்னோட ஓப்பனான ரிவ்யூ. இந்த போனை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது? 15000 ரூபாய்க்கு இந்த போனை வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஆஃப்லைன்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்குமா? சோ ஆஃப்லைன்ல வாங்குற மக்கள் யாராவது இதை வாங்குவீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ ஓரளவு இந்த போனை பத்தி ஐடியா வந்திருக்கும். கடைசியில இந்த போனை கம்பேர் பண்ணி ஏன் ரிவ்யூ பண்ணல அப்படின்றத சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, Infinix S5 Pro அப்படின்ற இந்த போனோட தம்பி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த போன் அப்படியே அச்சு பசராம இருந்தா அப்படி இருக்கும், வேற கலர்ல. அதே மாதிரி ஒரு போன் தான் அந்த போனு. சோ அந்த போனை நான் ரிவ்யூ பண்ணி பார்த்தேன். அது அந்த பிரைஸுக்கு ஓகேப்பா, நல்லா பண்ணிருக்காங்க, ஓகே சூப்பர் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இந்த பிரைஸுக்கு பாக்குறப்ப எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல. ரெண்டு ஒரே போன் தானே, எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, மிச்சபடி பெருசா இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே. தனித்தனியா அதுக்கு ரிவ்யூ பண்ணோம், ஒரே ரிவ்யூவா அதிலே பண்ணிடலாம் அப்படின்னு அதிலே பண்ணிட்டேன். சோ அந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். சோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல இதை விட செம்மையான போன், அது என்ன போன் அப்படின்னா இது என்ன போன் அப்படின்றது தெரியும் நினைக்கிறேன். சோ இந்த போன் அடுத்தடுத்து வீடியோ வரப்போகுது, வெயிட் பண்ணுங்க. அண்ட் அது கூடவே இந்த ரியல்மியோட ஸ்மார்ட் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வரப்போகுது, வெயிட் பண்ணுங்க. இந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.